ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெள்ளை சுண்டல், அதாவது சன்னா மசாலா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சன்னா மசாலாவை சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு சுண்டலை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நம்ம பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வாசனை சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம எல்லா குழம்புக்குமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இதயத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெள்ளை சுண்டல் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சிட்டேங்க. இப்போ இந்த வேக வச்ச சுண்டலை பாதி மசிச்சு போட்டுக்கலாம். அப்போ நமக்குலாம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாதி சுண்டலை அப்படியே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் அந்த சுண்டல் கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் வேக வச்சேன். அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறப்ப நல்லா மசிஞ்சிருங்க அதுவே. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது கூட ஒரு 4-5 முந்திரியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஊற வச்சு நல்லா தேங்காய் விழுதோடு சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நமக்கு இந்த வெள்ளை சுண்டல் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க. இதை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் இந்த வெள்ளை சுண்டலை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால செரிமான கோளாறை நல்லா சரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு மசாலா எல்லாமே. இப்போ நம்ம இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சன்னா மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சன்னா மசாலா பார்த்திங்கன்னா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூரி, சப்பாத்தி, அப்புறம் ஹோட்டலெலாம் சோளா பூரிக்கு சைடிஷ்ஷாக அல்டிமேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வெள்ளைக்கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தாங்க ரொம்ப முக்கியம். பெண்கள் இதை டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு 84.5% டெய்லியுமே மெக்னீஷியம் கிடைக்குங்க. இது மூலயமா நமக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா ஜாஸ்தியாகும். ஸோ இதை லேடிஸ் அடிக்கடி எடுத்துக்கோங்க.
அப்புறமா இதில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை நல்லா கம்மி பண்ணுங்க. அப்புறம் சர்க்கரை நோயாளிக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு இந்த சன்னால பார்த்திங்கன்னா சர்க்கரையோட லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் சர்க்கரையோட லெவலை கம்மிப்படுத்தும். அது மாதிரி நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் சாப்பிடுவீங்க. அவங்களும் அடிக்கடி இந்த வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு சூப்பர் மருந்தாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம லேடிஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த வெள்ளை சுண்டல் சாப்பிட்றதுனால மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த வெள்ளை சுண்டலை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.